நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் ரவை வந்து சேர்த்துருக்கேன். நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா தான் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 கப் அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்க்கறதுனால இந்த குழிப்பணியாரம் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் 1/4 கப் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டில் இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வெள்ளை பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 3 வெல்லம் வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் அச்சு வெல்லம் எடுத்துருக்கிறதுனால நான் 3 பீஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதாரண வெல்லம் எடுத்தீங்கன்னா 1 கப் வர மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கப் வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் இந்த குழிப்பணியாரம் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வடிகட்டி இந்த மாவில் வந்து சேர்த்துடலாம். சூடான வெள்ளைப்பாக நம்ம வடிகட்டி இந்த மாவில் வந்து அப்படியே ஊற்றிடணும். அப்போ தான் நமக்கு இந்த மாவு வந்து இந்த வெள்ளைப்பாகுலேயே நல்லா வெந்து வரும். இப்போ சூடான வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடணும். இந்த அளவுக்கு இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை வந்து மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். இதில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துருக்கேன். ஆப்ப சோடா வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஒரு பிஞ்ச் போல் சேர்த்தா போதும். நமக்கு குழிப்பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா தான் நமக்கு குழிப்பணியாரம் வந்து உடையாமல் அழகாக வரும். மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ குழிப்பணியாரம் வந்து ஊற்றிடலாம். இப்போ பணியாரக்கல் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்யில் இதை சுட்டு எடுத்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெயில் கூட சுட்டு எடுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த மாவு வந்து 3/4 பாகம் வர மாதிரி ஊற்றிடலாம். இதை ஊற்றின உடனே நம்ம மூடி போட்டு வேக விட்டோம்னா நமக்கு வந்து டக்குன்னு குக் ஆயிரும் ஒரு பக்கம். இப்போ குழிப்பணியாரம் எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து மூடி போட்டு இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம திருப்பி விடணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. பணியாரம் வந்து நல்லா ஒரு பக்கம் குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா முருகல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி இதை மெதுவாக திருப்பி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 பக்கமும் நல்லா குக் ஆகி வந்த உடனே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டில் சாஃப்டான குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆயிட்டு. இப்போ இதே மாதிரி எல்லா குழிப்பணியாரமுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். 2வது பேட்ச் வந்து நான் எண்ணெயில் வந்து சுட்டு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் வர மாதிரி ஊற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். சூப்பரான டேஸ்டில் ரவா பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் சூப்பரான டேஸ்டில் இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரவா குழிப்பணியாரம் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன். சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இதில் தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்டில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.